வணக்கம் நண்பர்களே. நீங்க அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயத்த வேற எந்த சோசியல் மீடியாவிலையும் நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 600 இருந்து 1000 ரூபா வரைக்கும் தினமும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான வழியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த விஷயத்தினால உங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன உறுதியும் உடல் வலிமையும் இருந்தா போதும். கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு 600 இருந்து 1000 ரூபா வரைக்கும் நீங்க கண்டிப்பா சம்பாதிக்கலாம். அது என்ன வேலை, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு நாம எப்படி அப்ளை பண்ணணும், ஈஸியா ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஏர்ன் பண்றது எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். காலையில நீங்க எழுந்திருச்சு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிக்கங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பேரை பார்க்க வேண்டியிருக்கும். ஷார்ப்பாக 8 மணிக்கெல்லாம் நீங்கள் போய் அவங்கள பார்க்கணும். 9 மணிக்கு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் 8 மணிக்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் மட்டும்தான் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஷார்ப்பாக அவங்க 9 to 9:30 அந்த நேரத்துல எல்லாம் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 8 மணிக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களை ஒர்க்குக்கு எடுத்துக்குவாங்க. அப்படி அப்ளிகேஷன் கிடைச்சி நீங்கள் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 to 6 அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ள, அதாவது 600 இருந்து 1000 ரூபாய்க்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா 9 to நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 1500 ரூபா வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நீங்க எப்பயும் போல குளிச்சு கிளம்பி போய் அப்ளிகேஷனை ஒரு 8 மணிக்கெல்லாம் கொடுத்துடணும். அது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல பெயிண்டர், கொத்தனார், சென்ட்ரிங் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க், சின்ன சின்ன ஒர்க், வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட போய் நான் இன்னைக்கு உங்ககிட்ட வேலைக்கு வரேன் அப்படிங்கிறத 8 மணிக்கே நீங்க போய் கண்டிப்பா கேட்கணும். அப்படி கேட்டீங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி உங்களுக்கு அந்த வேலையை ஒதுக்கி கொடுப்பாங்க. ஸோ நீங்க பெயிண்ட் அடிக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 9 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 900 ரூபா வாங்கலாம். நீங்க சென்ட்ரிங் வேலைக்கு போறீங்க அப்படின்னா 700 ரூபா வாங்கலாம். கண்டிப்பா நீங்க கொத்தனார் வேலைக்கு போறீங்க அப்படின்னா 1200 ரூபா வாங்கலாம். ஸோ உங்க டைமை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது 9 to 6 அல்லது 9 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேலைக்கு நீங்க போறது மூலியமா உங்களுக்கு டெய்லி இன்கம் கண்டிப்பா 1000 ரூபாய்க்குள்ள வந்துடும். அப்படி 9 மணிக்குள்ள நீங்க அந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க நீங்க இதுக்கு முன்னாடியே முன் அனுபவம் இருக்கா, இல்ல இப்பதான் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 600 இருந்து 1000 ரூபா வரைக்கும் சேலரி இன்கம் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்களா பார்த்து இந்த ஒர்க் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ரிலீவ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் குறையுமே தவிர நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு 20 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம காலையில 8 மணிக்கெல்லாம் போய் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்க உங்களுக்கான ஒர்க்கை அலகேட் பண்ணுவாங்க, அலர்ட் பண்ணுவாங்க. அலர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 9 மணிக்கெல்லாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த ஒர்க்கில் நீங்க கடுமையா உழைச்சா மட்டும்தான் நீங்க லைஃப்ல முன்னேறிட்டே வர முடியும். நிறைய பேர் ஃபினான்சியல் ப்ராப்ளத்தினால ஏகப்பட்ட கடன் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்க அந்த கடனே இல்லாம எப்படி டெய்லியும் 1000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்றது அப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறும். அவங்க கடன் இருந்தாலும் இந்த இன்கம் மூலியமா அவங்க கடனை கட்டலாம், இல்ல அவங்க இந்த இன்கம் மூலியமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், இந்த இன்கம் மூலியமா அவங்களுக்கு படிப்பு செலவு கிடைக்கலாம். ஸோ நீங்க மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நான் சொன்ன வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. அடுத்ததா மாசம் 10,000 to 20,000 ரூபா அப்படிங்கிற ஜாப்பை கண்டிப்பா நான் உங்களுக்காக ரெஃபர் பண்றேன்.
மறக்காம இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ற மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு growth-ஆ இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்தி. உங்கள் சக்தி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.